அவன் கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாதுங்க. சரிம்மா, இப்ப எதுக்கு சடனா ஸ்ரீஜா பேர்ல ஃபேக்டரியை ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினைச்சீங்க? அதுக்காக ஒரே ஒரு காரணத்தை சொல்லுங்க. டேய், நான் உன் அம்மா. நல்லது கெட்டது எதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கெல்லாம் காரணம் சொல்ல முடியாது. இதுக்கு பேர் தான் வரட்டு பிடிவாதம். விஷால், ஏன் இசை பேர்ல வாங்க வேணாங்கிறதுக்கு உங்களால ஒரு ரீசனும் சொல்ல முடியலல்ல? விஷால், ஸ்ரீஜா, ஏய் நீ பேசு. அத்தை, எனக்கு இந்த ஃபேக்டரி எல்லாம் வேண்டாம் அத்தை. இசைக்கு இந்த ஃபேக்டரியை எழுதி வச்சா இசையும் நம்ம ஸ்டேட்டஸ்க்கு வருவா. அவளுக்கும் கொஞ்சம் தைரியமா இருக்கும்ல. அன்னைக்கு மாமா கூட சொன்னார்ல, அதே மாதிரி இசை பேருக்கே எழுதி வச்சிருங்க. நீங்க என் பேர்ல இதெல்லாம் எழுதி வைக்கிறதுல இங்க யாருக்கும் விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆளாளுக்கு எனக்கு யோசனை சொல்ல வேண்டாம். என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். ஸ்ரீஜா கூட தான் சொத்து வேணான்னு சொல்றா. நீங்க இசை பேருக்க மாத்தி கொடுத்துருங்கம்மா. சுபத்ரா, நீயும் கொஞ்சம் யோசிக்கலாமே. ஸ்ரீஜா பேர்ல நான் இந்த ஃபேக்டரியை வாங்க வேணாம்னு சொல்லல. ஆனா இந்த ஃபேக்டரியை இசை பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்ப பேச்சு மாறலாமா? அப்படி கேளுங்கப்பா. இசைக்கு தான் அந்த ஃபேக்டரி முடிவு பண்ணதுக்கு அப்புறம் இப்படி என்னப்பா ஒரு புது முடிவா இருக்கு? விஷால், நீ திரும்ப திரும்ப பேசாத. நான் முடிவு பண்ணதுதான். இது உங்க முடிவுலாம் இல்லம்மா, உங்களோட மூட நம்பிக்கை. டேய், இருடா. உங்க அம்மா தான் இவ்வளவு தூரம் உறுதியா சொல்றால, அதனால இந்த ஃபேக்டரியை ஸ்ரீஜா பேர்லயே ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். என்னப்பா? சரியா? அண்ணி, சாரி அண்ணி. ஏய், நீ எதுக்கு சாரி கேக்குற? முதல்ல நீ ரூமுக்கு போ. நீ என்கிட்ட பேசுறத பார்த்தா அத்தை திட்ட போறாங்க. நீ போ. விஷால், நீ அத்தை கிட்ட அப்படி பேசிருக்க கூடாது. நான் ஏதோ இப்ப தப்பா பேசலையே. விஷால், அச்சோ, பாவம் நீ. உனக்காக பேச இத்தனை பேர் இருந்தும் அந்த ஃபேக்டரி ஏன் பேர்ல தான் இருக்கணும்னு இங்க எழுதி வச்சிருக்கு பாரு. அதுதான் விதி. இனி சுபத்ராவோட சொத்து மட்டும் இல்ல, எல்லா சொத்தும் ஏன் பேர்ல மாறும். மாத்த வெப்ப. அச்சோ, ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஆதார் ஐடி எல்லாம் எடுத்து வைக்கணும். நிறைய வேலை இருக்கு, டைம் இல்ல. வரட்டா?